மாப்பிள்ள நான் வந்து இப்போ ஜியோ சிம் வச்சுருக்கேன். ஜியோ சிம்மில் வந்து முன்னவே ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரீசார்ஜ் பிளான் வேலிடிட்டி வந்து இன்றைக்கி முடியுது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரில. அதனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளானாக இருக்கணும். டேட்டாவும் அதிகமாக கிடைச்சாலும் பரவாயில்ல, அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கணும். மற்ற பிளானை விட அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்ல ஒரு பிளான் சொன்னீங்கன்னா அந்த பிளானுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணலான்னு ரெடியாக இருக்கேன். அதனால் எனக்கு நீ கரெக்டான ஒரு பிளான் வந்து சொல்லு. ஓகேங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டவுட்ஸ் வந்து இருக்கும். எந்த பிளானில் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும், அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும், அதே சமயத்தில் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. முன்னே வந்து இருந்த ப்ரைஸை விட இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதிகப்படுத்தியிருந்தாலும் இப்போ அதிகப்படுத்தின ப்ரைஸில் அதில் நமக்கு எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது இன்ட்ரோவில் வந்து டிஷர்ட் போட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தால் இப்போ டிஷர்ட் போட்டு ஆன்சர் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷர்ட் போட்டுட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியல. அதனால தான் திரும்பியே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து போட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க, அதுலேருந்து எத்தனை நாள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நமக்கு எந்த பிளான் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளான் அப்படின்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 1 GB per day டேட்டா பிளான்லேருந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் 249 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி 1.5 GB டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 249 நம்ம வந்து 28 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 8.89 ரூபாய் ஆகுது. இதே இது 209 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. 209 22 நாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லியும் 9.5 ரூபாய் வந்து நமக்கு வந்து ஆகுது. இப்போ வந்து இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான பிளான் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது 249 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 28 நாளுக்கு வேலிடிட்டி 1.5 GB per day டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB per day டேட்டா பேக்கில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளான். இப்போ 250 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லியும் 9.5 ரூபாய் ஆகுது. அந்த 9.5 இன்ட்டு 28 நாளைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 266 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. அதனால் 266 ரூபாயை இன்னொரு பேக் இருக்குது பார்த்தீங்களா, 249 ரூபா பேக்கு, அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 17 ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு ரூபா இருந்தால் கூட அது நம்மளுடைய மணி தானுங்க. அதனால் 17 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். அடுத்தது 1.5 GB per day டேட்டா பேக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 18 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. 199 18 நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 11.5 ரூபாய் ஆகுது. டெய்லியும் 11.5 ரூபாய் வந்து ஆகுது. 239 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 10.86 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆகுது. 299 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10.67 ரூபாய் ஆகுது. 119 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 கேலண்டர் மந்த் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது 1 கேலண்டர் மந்த் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த மாதத்துக்கு அதே டேட் வரைக்கும், அதாவது 30 நாள் இல்லைனா 32 நாள் நமக்கு வந்து வரும். அந்த 32 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.96 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆகுது. 579 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 56 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10.33 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலவாகுது. 666 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க 1.5 GB per day. ஸோ அந்த 70 நாள் நமக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.51 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலவாகுது. 799 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 84 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அந்த 799 84 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9.51 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளான் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சாவன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்குது. அதை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ பார்த்த வரைக்கும் இதில் எது பெஸ்ட்டான பிளானாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 666 ரூபாய்க்கு பண்ணலாம். இல்லை அப்படின்னா 799 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான வேயாக இருக்கும். நீங்கள் 319 ரூபாய்க்கு 1 கேலண்டர் மந்த் நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா டெய்லி 9.96 ரூபாய் தான் செலவாகுது. ஏன்னா கேலண்டர் மந்த் அப்படின்ட்டு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 32 நாள் அப்படின்ட்டு போட்டோம், இன்கேஸ் 30 நாள் அப்படின்னு கூட வரலாம். ஸோ அதற்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 84 நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மணி சேவிங் பிளானாக இருக்கும். இதே இதில் 299 ரூபாய்க்கு நமக்கு
28 நாள் கொடுக்குறாங்க இல்லையா, அதே இது 84 நாளாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 299 × 3 அப்படின்ட்டு போடும்போது 897 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த 897 ரூபாயை நமக்கு 84 நாள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேக் 799 ரூபா அது நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 98 ரூபாய் வந்து சேவ் ஆகுது. அதனால் நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறதை விட 3 month ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு மணி சேவிங் பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்க்க போகிற 2 பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Jio Saavn Pro இருக்கக்கூடிய ஒரு பிளான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 329 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 28 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.5 GB per day அன்லிமிட்டட் வாய்ஸ், அதுக்கப்புறம் 100 SMS ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Jio Saavn Pro வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூடிங்காக வருது. அதில் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 11.75 ரூபாய் வந்து செலவாகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 889 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 84 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Jio Saavn Pro இருக்குது. அது வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது 10.58 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆகுது. இந்த 2 பிளானில் ஒரு பெஸ்ட்டான பிளான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது Jio Saavn Pro வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2ல் பெஸ்ட்டான பிளான் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய 889 ரூபா பிளான். இந்த ஒரு பிளான் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரோ என்கிட்ட காசுலாம் இல்லை, நான் கம்மியாக ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 329 ரூபாய்க்கு பண்ணி தான் ஆகணும். 329 நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 987 ரூபா வரும். அந்த 987 889 ரூபா நீங்கள் போட்டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 98 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும் மந்த்லி பண்ணுறதை விட. அதனால் ஒரே டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சேவிங் பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். அடுத்து 2 GB per day டேட்டா பேக் பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபா. இந்த 349 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12.46 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆகுது. ரெண்டாவது 629 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 56 நாட்கள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11.23 ரூபா ஆகுது. 70 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய 719 ரூபா பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 10.27 ரூபாய் செலவாகுது. அதுக்கப்புறம் 749 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 நாட்கள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது 10.4 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 GB per day அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 20 GB எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து கொடுக்குறாங்க. 2 GB முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டேட்டாலேருந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எந்த பிளான் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 84 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய 859 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது 10.22 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆகுது. 2 GB per day டேட்டா தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 98 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான் வச்சுருக்காங்க. 999 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 10.19 ரூபாய் வந்து வருது. 90 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய 899 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது 9.98 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதில் செலவாகுது. இப்போ பார்த்த வரைக்கும் 2 GB per day டேட்டா பேக்கில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 90 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய 899 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்த்தான பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 GB வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 20 GB எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 84 நாட்களுக்கும் சேர்ந்து 20 GB எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் 2 GB கிடைக்குது. டெய்லியும் 2 GB முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கு டேட்டா ஆட் அண்ட் பேக் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போட தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9.98 ரூபாய் தான் செலவாகுது. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ, இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 10.22 ரூபாய் இருக்கக்கூடிய 859 ரூபா பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 நாட்கள் வேலிடிட்டி வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து சேவ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் போட வேண்டியிருக்கும். இப்போ மந்த்லி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1047 ரூபா வந்து வரும். அதில் 84 நாள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய அந்த 859 ரூபா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 188 ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 899 ரூபா பிளான். அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 859 ரூபா பிளான். இப்போ உங்களுக்கு குழப்பமாக தாங்க இருக்கும். வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன் ஒரு டேட்டாக்கும், அதாவது 1 GB 1.5 GB இந்த கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு இதுக்கும் எந்த பிளான் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB per day
உங்களுக்கு 2.5 GB டெய்லியும் தேவைப்படுது, டேட்டா வந்து வேணும் அப்படின்னால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளான் வந்து வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா. அந்த 399 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 14.25 ரூபா செலவாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3599 ரூபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள், அதாவது 1 இயர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.86 ரூபா வந்து நமக்கு ஆகுது. அதுக்கப்புறம் 3999 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 365 ரூபா தான். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.95 ரூபா வந்து செலவாகுது. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 2.5 GB per day டேட்டா இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட் இன்க்ளூடட்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. FC அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரியல. அது தேவைன்னா நீங்கள் இது மட்டும் தான் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3599 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது ப்ரோ, ரீசார்ஜ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கம்மியாக 399 ரூபாய்க்கு தான் நீங்கள் மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இந்த ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளானாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ மந்த்லி 399 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 12 மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 4788 ரூபா வந்து வருது. ஆனுவல் பிளான் நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா 3599 ரூபா. இது நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 1189 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகுது. அதாவது நீங்கள் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது மந்த்லி பண்ணுறதை விட. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது 3 GB per day டேட்டா பேக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 449 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 16.03 ரூபா வந்து செலவாகுது. அதுக்கப்புறம் 1199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 84 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதை ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணும்போது 14.27 ரூபா செலவாகுது. அதுக்கப்புறம் 1799 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் தான் வேலிடிட்டி வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு 21.41 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுது. அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா வந்து இருக்குது, ஆஸ் யூஸ்வலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் எது பெஸ்ட் மணி சேவிங் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1199 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 84 நாட்கள் வேலிடிட்டி. இந்த ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூட்டபுளான பிளான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இதுலேயுமே எடுத்துக்குவாங்க. ஆனுவல் பிளானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுது. இல்லை அப்படின்னா நம்மளால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியல. ஏன்னா இந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் தான் இருக்குது. 1 GB 1.5 GBயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 3 GBயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக் தான் இருக்குது. அதில் ஒன்று 28 நாள் 84 நாட்களில் 2 பிளான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி பண்ணுறத விட உங்களால் 148 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் வந்து இருக்குது, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையும் இருக்குது, எனக்கு வந்து டேட்டாவே தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இத்தனை ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ GB தான், 2 GB இந்த மாதிரி கணக்கில் ஒரு பேக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 181 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு நாளைக்கு 6.75 ரூபா ஆகுது. 479 ரூபாய்க்கு 84 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5.70 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவாகுது. அதுக்கப்புறம் 1899 ரூபாய்க்கு நமக்கு வந்து 336 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5.65 ரூபாய் செலவாகுது. இதில் ஏதோ ஒரு பெஸ்ட்டான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 479 ரூபாய்க்கு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும். அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 1899 ரூபாய்க்கு பண்ணிக்கோங்க. அது வந்து ஒர்த்தபிளானதாக இருக்குது. அதுக்கு கம்மியாக பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 479 ரூபாய்க்கு 84 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அந்த 84 நாட்களுக்கும் சேர்ந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 GB தான். ஸோ நீங்கள் ஒய்ஃபை இருக்கிறதுனால எமர்ஜென்சிக்கு எங்காவது வெளியில் போகும்போது அந்த 6 GB டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒய்ஃபை எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்குது, டேட்டாவே தேவையில்லை அப்படின்னா இந்த ஒரு வேல்யூ பேக் வந்து வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சந்தேகம் வந்து வந்திருக்கலாம். இப்போ வந்து நான் ஜியோ ஃபோன் வந்து வச்சுருக்கேன், ஜியோ ஃபோனுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறது, எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. 91 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டெய்லியும் 200 MB இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேக் அந்த ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 91 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனுக்கு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 GB டேட்டா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 209 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும். 1.5 GBயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 666 ரூபாய், இல்லை அப்படின்னா 799 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி சேவிங் பிளானாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 319 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 1 calendar month அப்படின்ட்டு ஒரு
இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 நாட்கள் 30 நாட்கள் மாறி வரும். ஸோ அதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்குது. 1.5 GB வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5G வந்து யூஸ் பண்ண முடியாது. 2 GB டேட்டா பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 899 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. 84 நாட்கள் வேலிடிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளான் அப்படின்ட்டு சொல்லலாம். டெய்லி 2 GB கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 GB வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதே 84 நாட்கள் இருக்கக்கூடிய 859 ஒரு பிளான் இருக்குது. அதுவும் 2 GB per day டேட்டா பேக் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2.5 GB பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 3599 இருக்குது. அதாவது 365 நாட்கள் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. டெய்லியும் நமக்கு 2.5 GB டேட்டா வந்து கிடைக்குது. 3 GB per day டேட்டா பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1199 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 84 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 3 GB டேட்டா கிடைக்கும். வாய்ஸ் SMS இதெல்லாம் ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மணி சேவிங் பேக்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து லென்த்தாக இருந்திருக்கலாம். ஸோ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வீடியோ வந்து லென்த்தாகவே போயிடுச்சு. எவ்வளோ மினிட்ஸ் வருது அப்படின்ட்டு தெரியாது, எடிட் பண்ணி முடிச்சாதான் தெரியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ சிம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.